ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவில் எப்படி டீ கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 முட்டை, வெள்ளைக்கரு தனியாக எடுத்துக்கோங்க. அதில் வெனிலா எசன்ஸ், ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் போட்டுட்டு அதை கொஞ்சம் பொங்கி வர வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு கப் சர்க்கரை எடுத்து பொடி பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் ஒரு ஸ்பீட்லேயே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் 2-3 ஸ்பீடுக்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா ஸ்டிஃப் பீக் வந்தப்புறம் அதுக்கப்புறம் நிறுத்திட்டு மஞ்சக்கரு ஒன்று ஒன்றா போட்டு லைட்டாக ஒரு ஸ்பீடில் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதையும் ஒரு ஸ்பீட்லேயே ஒரே ஒரு சுற்று. 1 கப் கோதுமை மாவு, 2 டீஸ்பூன் மில்க் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு ஸ்லோவாக அந்த விஸ்க்லேயே கலக்கணும். அதோடைய பாலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவும் பாலும் கலந்து ஊற்றணும். பால் மொத்தம் 7 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம். 80 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ஸ்பாஞ்சியான வீட் கேக் கிடைக்கும்.